கற்றுக் கொடுக்கும் அரங்கத்திற்கு திடீரென வந்த பிரான்ஸ் நாட்டினர் 1 மணி நேரத்தில் சிலம்பத்தை கற்றுக் கொடுத்து அசத்திய 70 வயது சிலம்ப ஆசான். திருச்செந்தூரில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம் மக்களிடம் கலெக்டர் குறைகளை கேட்டு மனுக்களை பெற்றார். கனமழையில் மக்களை காப்பாற்றியதற்காக முதல்வரிடம் அண்ணா விருது பெற்ற ஸ்ரீவைகுண்டம் வட்டாட்சியருக்கு பொதுமக்கள் சார்பில் பாராட்டு விழா நடைபெற்றது. சிலம்பம் கற்றுக் கொடுக்கும் அரங்கத்திற்கு திடீரென வந்த பிரான்ஸ் நாட்டினர் 1 மணி நேரத்தில் சிலம்பத்தை கற்றுக் கொடுத்து அசத்திய 70 வயது சிலம்ப ஆசான். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள ஆழ்வார் திருநகரியை சேர்ந்தவர் சண்முகசுந்தரம். 70 வயதான இவர் தலைமை ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்று தற்போது ஆழ்வார் திருநகரியில் 50க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு இலவச சிலம்பம் கற்றுக் கொடுத்து வருகிறார். இந்நிலையில் இன்று காலை ஸ்ரீவைகுண்டம் மற்றும் ஆழ்வார் திருநகரி பகுதியில் மழை பெய்த காரணத்தினால் அங்குள்ள சிறு அரங்கத்தில் மாணவ மாணவிகளுக்கு சிலம்பம் கற்றுக் கொடுத்துக் கொண்டிருந்தார். இதற்கிடையில் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த 20 பேர் கொண்ட குழுவினர் தமிழ்நாட்டில் உள்ள சுற்றுலா தலங்களை பார்வையிடுவதற்காக வருகை தந்தனர். இந்நிலையில் மாணவ மாணவிகளுக்கு இலவசமாக சிலம்பம் சொல்லிக் கொடுப்பது குறித்து அறிந்த அவர்கள் நேரடியாக அரங்கத்திற்குள் நுழைந்தனர். பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர்களை சிலம்ப ஆசான் சண்முகசுந்தரம் அன்புடன் வரவேற்றார். பிரான்ஸ் நாட்டினர் முன்னிலையில் மாணவ மாணவிகளுக்கு சிலம்பம் கற்றுக் கொடுத்தார் சண்முகசுந்தரம். அதை பார்த்து ஆச்சரியப்பட்ட பிரான்ஸ் நாட்டினர் தங்களுக்கும் சிலம்ப கலையை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர். உடனே அதே இடத்தில் பிரான்ஸ் நாட்டில் இருந்து வந்தவர்களுக்கு நெடுங்கம்பு, நடுக்கம்பு மற்றும் ரெங்கராட்டினத்தை சுற்றி பயிற்சி அளித்தார். சிறிது நேரத்திலேயே சிலம்ப கலையை கற்றுக்கொண்ட பிரான்ஸ் நாட்டினர் ரெங்கராட்டினத்தை தானாகவே சுற்றி அசத்தினர். அந்த சமயத்தில் அருகில் இருந்த மாணவ மாணவிகளும் உடன் வந்திருந்த பிரான்ஸ் நாட்டினரும் கைத்தட்டி உற்சாகப்படுத்தினர். திருச்செந்தூரில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம் மக்களிடம் கலெக்டர் குறைகளை கேட்டு மனுக்களை பெற்றார். அரசின் அனைத்து நலத்திட்டங்களும் சேவைகளும் தங்கு தடையின்றி விரைந்து மக்களை சென்றடைவதை உறுதி செய்திட வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் உங்களை தேடி உங்கள் ஊரில் என்ற புதிய திட்டத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். அதன்படி தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் வட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமிபதி மற்றும் மாவட்ட அளவிலான இதர உயர் அலுவலர்கள் மனுக்களை பெற்றனர். பல்வேறு அரசு துறைகளின் மூலம் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள், சேவைகள் ஆகியவற்றின் செயல்பாடுகள் குறித்து கள ஆய்வு மேற்கொண்டனர். தொடர்ந்து திருச்செந்தூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் கலெக்டர் பொதுமக்களை நேரடியாக சந்தித்து குறைகளை மனுக்களாக பெற்றார். இதில் கூடுதல் ஆட்சியர் ஐஸ்வர்யா, மாவட்ட வருவாய் அலுவலர் அஜய் ஸ்ரீனிவாசன், திருச்செந்தூர் வருவாய் கோட்டாட்சியர் குருச்சந்திரன், வட்டாட்சியர் வாமனன் மற்றும் அனைத்து துறை சார்ந்த அரசு அதிகாரிகள் பங்கேற்றனர். பிளாஸ்டிக்கை ஒழிப்பதற்காக மீண்டும் மஞ்சப்பை திட்டத்தின் கீழ் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சாமி திருக்கோவிலில் பொதுமக்கள் பயன்படுத்த கோவில் வளாகத்தில் 5 ரூபாய் காயின் செலுத்தினால் மஞ்சப்பை பெறும் வசதியை தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் லட்சுமிபதி தொடங்கி வைத்தார். இந்த இயந்திரத்தில் 5 ரூபாய் காயினை செலுத்தினால் ஒரு மஞ்சப்பை வரும். தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் பக்தர்களுக்கு மஞ்சப்பை பயன்படுத்தும் அவசியம் குறித்து விளக்கி பக்தர்களுக்கு இலவச மஞ்சப்பைகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் கோட்டாட்சியர் குருச்சந்திரன், வட்டாட்சியர் வாமனன், கோவில் இணை ஆணையர் கார்த்திக் ஆகியோர் உடன் இருந்தனர். கனமழையில் மக்களை காப்பாற்றியதற்காக முதல்வரிடம் அண்ணா விருது பெற்ற ஸ்ரீவைகுண்டம் வட்டாட்சியருக்கு பொதுமக்கள் சார்பில் பாராட்டு விழா நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் கடந்த வருடம் டிசம்பர் மாதம் 17 மற்றும் 18ஆம் தேதிகளில் பெய்த கனமழையாலும் தாமிரபரணி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்காலும் ஏராளமான பொதுமக்கள் பாதிக்கப்பட்டனர். மழை வெள்ள காலத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை காப்பாற்ற நடவடிக்கை மேற்கொண்ட வகைக்காக ஸ்ரீவைகுண்டம் வட்டாட்சியர் சிவக்குமாருக்கு சென்னையில் நடந்த குடியரசு தின விழாவில் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் வீரதீர செயல்கள் புரிந்ததற்காக அண்ணா விருது வழங்கி கௌரவித்தார். இந்நிலையில் அண்ணா விருது பெற்ற வட்டாட்சியருக்கு பாராட்டுகள் குவிந்து வரும் நிலையில் ஸ்ரீவைகுண்டம் ஊர் மக்கள் சார்பில் வட்டாட்சியர் சிவக்குமாருக்கு பாராட்டு விழா நடந்தது. இதில் அகில இந்திய
ஃபார்வர்ட் கட்சியின் மாநில செயலாளர் சுரேஷ் தேவர், திருவைகுண்டம் பேரூராட்சி மன்ற தலைவர் ஸ்நேகவள்ளி பாலமுருகன், விழாவிற்கான ஏற்பாடுகளை முன்னாள் பேரூராட்சி மன்ற தலைவர் கந்த சிவசுப்பு ஆகியோர் செய்திருந்தனர். ஸ்ரீவைகுண்டம் டிஎஸ்பி மாயவன், வைகுண்டம் பேரூராட்சி நிர்வாகத்தினர், வருவாய்த்துறையினர், காவல்துறையினர், பல்வேறு கட்சியினர், ஊர் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் விழாவில் கலந்து கொண்டு ஸ்ரீவைகுண்டம் வட்டாட்சியர் சிவக்குமாருக்கு பொன்னாடை அணிவித்தும் நினைவு பரிசு வழங்கியும் கௌரவித்தனர். இன்றைய தினம் திருவைகுண்டம் வட்டாட்சியர் அவர்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அதிக அளவு அவர்களுடைய கடமையை செயலாற்றியதனால் தமிழக அரசின் தமிழக முதல்வர் அவர்கள் அவர்களை பாராட்டி அவர்களை விருது வழங்கியிருக்கிறார்கள். ஈன்ற பொழுதிலும் தருவதும் ஒவ்வொருக்கும் தாய் தன் மகன் சான்றோர் என்ற வரிகளின்படி இன்றைக்கு உண்மையிலே இந்த வட்டாட்சியாளர்களுடைய தாய் பெருமைப்படுவார் என்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை. அவர் ஒரு விவசாய குடும்பம். இந்த பகுதியிலே சிறுகுண்ட வட்டார பகுதியிலே பிறந்தவர் என்பதால் உங்களுடைய பழக்க வழக்கம், வட்டார வழக்குகள் எல்லாவற்றையும் அறிந்து செயல்பட்டார் என்பதுதான் உண்மை. அநேக பேர் அவரவர் தகுதிக்கு தகுந்தார் போல் இந்த வெள்ள பேரிடரில் கஷ்ட நஷ்டங்களை பங்கிட்டாலும் அத்தனை பேருக்கும் மையமாக இருந்து செயல்பட்டவர் சிவகுமார் சார் என்பதை இந்த வேலையில் பதிவு கொண்டு இந்த ஊர் மக்கள் நாங்கள் தகவல் சொன்னோம். எங்களால் முடிஞ்சதை நான் டிஎஸ்பி சார் எங்கள் கட்டுப்பட்டவங்களை காப்பாற்றுறோம். இதை தாண்டி இதில் நிறைவேறவில்ல. ஆனால் ஒவ்வொரு இடத்துலையும் நடந்த ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் மக்கள் பரிதவிக்கும் போது அவங்களுக்கு ஜாதி மதம் இதை எல்லாத்தையும் கடந்து தனிப்பட்ட முறையில் அவங்க கண்ணுக்கு தெரிஞ்ச மக்களை காப்பாற்றுறது ஸ்ரீவைகுண்ட மக்களுக்கு நிகர் யாருமே கிடையாது. ஆத்தூரில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்தில் 38 வருடங்களாக பணியாற்றிய ஸ்டெல்லா தமிழ்ச்செல்விக்கு பணி நிறைவு விழா நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் வடக்கு ஆத்தூர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்தின் செயலாளராக 38 வருடங்களாக பணியாற்றி நிறைவு பெற்ற ஸ்டெல்லா தமிழ்ச்செல்விக்கு பணி நிறைவு விழா நடைபெற்றது. இந்த விழாவினை கூட்டுறவு சங்கத்தின் தலைவர் ஹேமா மாலினி மற்றும் துணைத் தலைவர் புகாரி ஏற்பாடு செய்திருந்தனர். விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட ஆத்தூர் பேரூராட்சி மன்ற தலைவர் கமால்தீன் சால்வை அணிவித்து கௌரவித்தார். நிகழ்ச்சியில் பேரூராட்சி வார்டு உறுப்பினர்கள், தொடக்க வேளாண்மை சங்கத்தின் நிர்வாக உறுப்பினர்கள் மற்றும் அலுவலர்கள், சமூக ஆர்வலர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். குஜராத் உப்பு தமிழகத்தில் அதிகப்படியாக இறக்குமதி செய்யப்படுவதால் தூத்துக்குடியில் பழைய உப்பு விலை குறைந்துள்ளது. உப்பளம் தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டத்தின் பிரதான தொழில்களில் ஒன்றான உப்பள தொழில் வேம்பார் முதல் அருணகேரி வரை சுமார் 50,000 ஏக்கர் பரப்பளவில் உப்பு உற்பத்தி தூத்துக்குடி மாவட்டத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த தொழிலை நம்பி நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் கிட்டத்தட்ட சுமார் 10,000 தொழிலாளர்களுக்கு மேல் இருந்து வருகின்றனர். இந்நிலையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த டிசம்பர் மாதம் 17, 18 ஆகிய தேதிகளில் பெய்த கனமழை காரணமாக உப்பளங்களில் உற்பத்தி செய்து விற்பனைக்காக தேக்கி வைத்திருந்த பல கோடி மதிப்பிலான உப்புகள் மழைநீரில் கரைந்து சென்றதால் உப்பள உரிமையாளர்கள் மிகவும் பாதிப்படைந்தனர். மேலும் கனமழை காரணமாக உப்பளங்களில் தண்ணீர் குளம் போல் தேங்கியதால் உப்பள தொழிலாளர்கள் வேலை பாதிப்பு ஏற்பட்டு தற்போது மழைநீரில் பாதிப்பு அடைந்த உப்பளங்களை சரி செய்து உப்பு உற்பத்தியில் தொழிலாளர்கள் ஈடுபட்டு வரும் நிலையில் கடந்த டிசம்பர் மாதம் பெய்த கனமழை காரணமாக உப்பு உற்பத்தி செய்ய முடியாமல் இருந்ததை பயன்படுத்தி தமிழகத்திற்கு குஜராத்
குஜராத் மாநிலத்தில் இருந்து கப்பல் மூலம் உப்பு இறக்குமதி செய்யப்பட்டு வருகிறது. இதனால் உப்பு விலை டன்னுக்கு 5000 6000 வரை விற்பனையாகக்கூடிய உப்புக்கள் தற்போது டன்னுக்கு 2000 முதல் 3000 மட்டுமே தூத்துக்குடியிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. இதனால் உப்பள உரிமையாளர்கள் மிகவும் பாதிப்படைந்துள்ளனர். ஏற்கனவே கடந்த டிசம்பர் மாதம் பெய்த கனமழை காரணமாக பல கோடி ரூபாய் மதிப்பிலான உப்புக்கள் நீரில் கரைந்து சென்று பாதிப்பு ஏற்பட்ட நிலையில் தற்போது அதிலிருந்து படிப்படியாக மீண்டும் உப்பு உற்பத்தியை தொடங்கி வரும் சூழ்நிலையில் தமிழகத்தில் குஜராத் உப்பு கப்பல் மூலம் இறக்குமதி செய்யப்பட்டு வருவது என்பது தூத்துக்குடி மாவட்டத்தில் உப்பு உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியில் பெரிய பாதிப்பு ஏற்பட்டு தூத்துக்குடி மாவட்டத்தில் உப்பள தொழில் அழிந்து செல்லக்கூடிய நிலையை ஏற்படுத்தும் என உப்பள உரிமையாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் தெரிவித்து வருகின்றனர். மதுபானங்கள் விலை உயர்வு, சில்லறை பிரச்சினை காரணமாக கூடுதல் செலவு ஏற்படுவதாக தூத்துக்குடியில் மதுப்பிரியர்கள் புலம்பி வருகின்றனர். தமிழகம் முழுவதும் மதுபானங்களின் விலை இன்று முதல் உயர்த்தப்பட்டுள்ளது. அதன்படி 180 மில்லி லிட்டர் அளவு கொண்ட சாதாரண மற்றும் நடுத்தர ரக மதுபானங்களின் விலை 10 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது. அதேபோல் 180 மில்லி லிட்டர் அளவு கொண்ட உயர்தர ரக மதுபானங்கள் 20 ரூபாய் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. மேலும் 650 மில்லி லிட்டர் அளவு கொண்ட பீர் வகைகளின் விலை 10 ரூபாய் உயர்த்தப்பட்டு விற்பனை செய்யப்படும் என டாஸ்மாக் நிர்வாகம் அறிவித்துள்ளது. தூத்துக்குடியில் இந்த விலை உயர்வு அமலுக்கு வந்துள்ளது. இந்த விலை உயர்வால் மதுப்பிரியர்களுக்கு புதிய பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. சாதாரண மது 180 மில்லி லிட்டர் விலை 130 ரூபாய்க்கு விற்கப்பட்ட நிலையில் விலை உயர்வு காரணமாக 140 உயர்ந்துள்ளது. மேலும் மது பாட்டில்களுக்கு கூடுதலாக 5 ரூபாய் வசூல் செய்யப்படுகிறது. இதனால் மதுப்பிரியர்கள் 145 ரூபாய் செலுத்த வேண்டியுள்ளது. ஆனால் கடைகளில் 150 ரூபாய் கொடுத்தால் சில்லறை இல்லை என்று கூறுகிறார்கள். மது வாங்கும் ஆர்வத்தில் அவர்கள் 150 கொடுத்து மதுவை வாங்கி செல்கின்றனர். சிலர் சில்லறை கேட்டு தகராறு செய்கின்றனர். இதனால் கூடுதலாக 5 ரூபாய் கொடுக்க வேண்டியுள்ளதாக மது பிரியர்கள் புலம்பி வருகின்றனர். இது ஒரு பக்கம் இருக்க, விலை உயர்ந்தாலும் டாஸ்மாக் கடைகளில் மக்கள் கூட்டம் குறையவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.